நாம் தமிழர் காளியம்மாள் மீண்டும் அரசியல் களத்துல அமர்க்களம் செய்ய இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துல இணைந்த அவரை நாம் தமிழர் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாகப்பட்டினம் தொகுதியில காளியம்மாள் அவர்கள் போட்டியிட இருக்காரு. இது பற்றிய தகவலை முதலாக உங்கள் ஜெம் தொலைக்காட்சி வெளியிடுகிறது. தமிழக அரசியல்ல பேச்சு வன்மையால் தனக்கென மிகப்பெரிய பட்டாளத்தை உருவாக்கி கொண்டவர்தான் நாம் தமிழர் காளியம்மாள். நாகப்பட்டினம் மாவட்டம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த காளியம்மாள் தொடக்கத்தில் சமூக ஆர்வலராக பணியாற்றி வந்தார். புயல் வெள்ள சேதங்களின் போது மீனவ மக்களுக்கு அவர் ஏராளமான உதவிகளையும் செய்து கொடுத்தார். குறிப்பாக சொல்ல போனால் அவர் கர்ப்பிணியாக இருந்தபோது பிரசவத்திற்கு 3 நாள் முன்பு வரையிலும் பிரசவம் நடந்த 30 நாட்களுக்கு பிறகு அவர் புயல் வெள்ள சேத காலத்தில் சமூக பணியை ஆற்றி வந்திருக்காரு. இதனை தொடர்ந்துதான் அவர் நாம் தமிழர் கட்சியில இணைக்கப்பட்டு அவரது பேச்சாற்றல் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாக தான் காளியம்மாள் பேச்சை கேட்பதற்கு கூட்டமானது திரண்டிருந்தது. இந்த நிலையில தான் இணையதளத்திலையும் காளியம்மாள் பேச்சுக்கு பார்வையாளர்கள் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலினை அவர் தாக்கி பேசிய நிகழ்வு இணையதளத்தில் மிகவும் வைரலாகி வந்தது. இந்த நிலையில தான் நாம் தமிழர் சீமான் காளியம்மாள் குறித்து பேசிய ஆடியோ ஒன்று வெளிவந்து பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. காளியம்மாள் தனிப்பட்ட செல்வாக்கை தேடி கொடுத்திருக்கார். என் அனுமதி இல்லாமல் அவரது பயணம் நடக்கிறது. காளியம்மாளை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என சீமான் காளியம்மாளை அவமதித்து பேசியதாகவும் ஒரு ஆடியோ வெளியாகியிருந்தது. முதலில் காளியம்மாள் கூட இதனை நம்பவில்லை, நாம் தமிழர் கட்சியினரும் இதனை நம்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சீமானை ஒரு மேடையில் அந்த ஆடியோ உண்மைதான் என்றும் போட்டு உடைத்திருக்காரு. இதற்கிடையே திடீரென்று நாம் தமிழர் கட்சியை விட்டு காளியம்மாளை நீக்கியிருக்காரு சீமான் அவர்கள். இதனை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கூட விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் காளியம்மாளை அரசியல் பார்வையாளராக மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒருவராக நாம் தமிழர் தொண்டர்கள் பாவித்து வந்திருக்கார்கள். காளியம்மாளும் இது தொடர்பாக மிகுந்த அதிர்ச்சியிலும் இருந்து வருகிறார். இதன் பிறகுதான் அவர் திமுகவில் இணைய போவதாகவும் பேச்சுகள் அடிபட்டு வந்தது. ஆனால் இது குறித்து காளியம்மாள் பேசும் பொழுது இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனால் பணமும் பதவியும் கிடைக்கும் என கணக்கு போடுகிறார். சரி, அரசியல்வாதி பெண் அல்ல, நாள் என் மீனவர் சமுதாய மக்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும், அடித்தட்டு மக்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கிய பிறகும் சீமான் பற்றி அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் கூறவில்லை என்று சொல்லப்படுகிறது. மாறாக சீமான் என் கூட பிறந்த அண்ணன், அவர்தான் எனக்கு அரசியல் வழிகாட்டி, அவர்தான் எனக்கு ஆசான், இன்று வரையிலும் அவரது படத்தை என் வீட்டில் வைத்திருக்கிறேன், நான் எங்கு எப்படி இருந்தாலும் என் வீட்டில் சீமான் படம் இருக்கும் என்று கூறி எல்லோரையும் மனம் நெகிழ வச்சிருக்காரு. இந்த நிலையில தான் உங்களின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன என்று நிருபர்கள் கேட்டபோதுதான் நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல என் அரசியல் பங்கு இருக்கும், நிச்சயமாக நான் ஒரு தொகுதியில போட்டியிடுவேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்றும் காளியம்மாள் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இதற்கிடையே நாம் தமிழர் சீமான் காளியம்மாளை மன்னித்து மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்படுது. ஆனா இதற்கு காளியம்மாள் சம்மதம் தெரிவிக்காமலும் இருந்துட்டு வந்திருக்காரு. இதற்கு முக்கிய காரணமாக பார்த்தோம் என்றால், அவர் முன்னதாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து தன்னுடைய நிலைமை குறித்தும் பேசியிருக்காரு. விஜயை பொறுத்தவரையில் தனது கட்சிக்கு பிரச்சாரம் செய்வதற்காக நல்லாட்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த வகையில தான் காளியம்மாள் மிகவும் பயன்படுவார். அதுவும் பெண்கள் மத்தியில பேசுவதற்கு ஒரு நல்ல அரசியல்வாதி கிடைத்திருக்கிறார் என்ற வகையில் அவர் காளியம்மாளை சேர்த்து கொள்வதில் ரொம்பவே விருப்பப்படுகிறார் விஜய் அவர்கள். சமயம் வரட்டும், நான் அழைக்கிறேன் என்றும் கூறியிருக்கார்.
விஜய் அவர்கள். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பாக எந்த தொகுதியில யார் யார் போட்டியிடுவது என்ற பட்டியல் தயாராகி வந்திருக்கிறது. 4 பேர் கொண்ட குழு இந்த பட்டியலை தயார் செய்து வருகின்றார்கள். இதில் காளியம்மாள் பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுது. முன்னதாக நாகப்பட்டினம் தொகுதியில விஜய் போட்டியிடலாமா என்று ஆலோசனையும் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் சென்னையில் விஜய் போட்டியிட்டால்தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வசதியாக இருக்கும் என்று இறுதி முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் நாகப்பட்டினம் தொகுதியில காளியம்மாள் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக நிறுத்தப்பட இருக்காரு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை, மயிலாடுதுறை, பூம்புகார் உள்ளிட்ட தொகுதிகளில் காளியம்மாள் போட்டியிட்டு தோல்வியையும் சந்தித்த போதிலுமே அந்த கட்சியின் சார்பாக அதிக வாக்குகளை பெற்றவர் என்ற பெருமையை பெற்றார். இந்த முறை விஜய் கட்சி சார்பாக போட்டியிடும் பொழுது காளியம்மாள் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே காளியம்மாள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுவார் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் பாசறை தலைவியாக காளியம்மாள் விரைவில் நியமிக்கப்பட இருக்கிறார். இதற்கான அறிவிப்பு விரைவிலேயே வர காத்திருக்கிறது. இதற்கிடையே நாம் தமிழர் சீமானிடம் இது பற்றி கேட்டபொழுது காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என்ற தகவல் எனக்கு ஏற்கனவே திரைமறைவில் கிடைத்துவிட்டது. அவரை நான் வாழ்த்துகிறேன் என்றும் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருந்தார். எனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் காளியம்மாள் மீண்டும் ஒரு ரவுண்டு அரசியல் களம் காண இருக்கிறார் என்பதை முதலாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது உங்கள் ஜெம் தொலைக்காட்சி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.